அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவில் கல்வெட்டில் சொல்லப்பட்ட சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது மூர்க்கத்தனமான மூக்கறுப்பு போராட்டம் நடந்தது ஏன்? இதில் கல்வெட்டில் இருக்கின்ற தகவல். கம்பராமாயணத்தில் ராவணன் தங்கை சூர்பனகை மூக்கை லட்சுமணன் அறுத்ததாக கூறுவர். இதே போல கண்ணில் பட்டவர்களின் மூக்கை எல்லாம் அறுத்து கொடூரமான போர் தமிழ் மண்ணில் நடந்துள்ளது என நிரூபித்துள்ளது பேளூர் கல்வெட்டு. பொதுவாக போரின் போது எதிரிகளை வென்று கொள்வதுதான் மரபு. ஆனால் எதிரிகளை கொல்லாமல் மூக்கையும் மேல் உதட்டையும் அறிவது அவர்களுக்கு மானக்கேடு உண்டாவதற்காகத்தான். இப்படி மூக்கையும் மேல் தட்டையும் இழந்தவர்கள் வெட்கி வெளியே தலை காட்ட மாட்டார்கள். மனம் புழுங்கி விரைவிலேயே இறந்து விடுவார்கள். மேலும் மூக்கு அறுபட்டு ஏற்பட்ட காயம் ஆறாமல் சீல் பிடித்து முகமே அலங்கோலமாகி உயிரே போய்விடும். இதெல்லாம் உயிரோடு சித்திரவதை செய்வதற்கு சமம் என வேதான் மைசூரு படைகள் மூக்கறுப்பு போரை நடத்தின என்று சொல்லக்கூடிய இந்த பதிவு, இந்த செய்திகள் எல்லாமே சேலம் கல்வெட்டிலே சொல்லப்படுகின்ற செய்தியாகும். கல்வெட்டில் ஆதார செய்திகள் கொடுக்கப்பட்டன. சேலம் வரை மதுரை நாயக்கர் ஆட்சி இருந்தது. அப்பொழுது நடைபெற்ற நிகழ்வை இந்த கல்வெட்டு உறுதி செய்கின்றது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.